ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கேன். நம்ம ஜிடி மியூசியமுக்கு போயிட்டுருக்கோம். ஜிடி மியூசியம்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். I don't know whether photos are allowed in museums. Let's see. Hello friends, நம்ம வெல்கம் பேக் அகெயின். நம்ம என்டர் ஆகிட்டோம் உள்ள. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், F1 கார். F1 கார்லாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோ கார்ட். I mean like ordinary car. இப்போ நம்ம நேச்சுரலாக பார்ப்போம். ஐ மீன் லைக் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். காய்ஸ், நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம். கார் எக்ஸிபிஷன் மட்டும் போனீங்கன்னா இது 178 ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. அதனால் பார்க்கலாம், அது மட்டும்தான் போகிறோம், பார்க்கலாம். ஸோ ஏதோ ரிஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு இதுன்னு பார்க்கலாம். இதில் ஏதோ புதுசாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ ட்ரீஸ். ஸோ ஏதோ இதுவும் ட்ரீ மாதிரி கட்டிட்டு வீடியோ தான், ஜஸ்ட்டு சும்மா அண்டர்ஸ்டாண்ட் அதுதான். ஸோ என்னென்னா அந்த பால் இங்கேருந்து போயிடும். பால் இங்கேருந்து மேலே போய் ட்ரீ மாதிரி கட்டி வச்சுருக்காங்கல்ல, அது ஃபுல்லாக ரேலிங்கு. அந்த ரேலிங்கை எடுத்துகிட்டு அந்த ரேலிங் உள்ள பால் போய் திருப்பி ரீஜென்ரேட் இப்படி வந்துடும். பார்க்குறீங்களா? இப்படி வந்துட்டு திருப்பி மேலே போகும். இன்னொரு சுற்றிக்கிட்டே இருக்கும். லைக் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ போகிறோம். நாம் இப்போ சயின்ஸ் சிட்டிக்கு போகிறோம். அந்த ஓல்டு மெர்சிடிஸ் பென்ஸ். இது என்னென்னா அந்த இது மெர்சிடிஸ் பென்ஸ் 170s வந்து அந்த சீரீஸில் வந்து ஜிடி நேடு வந்து when he was in Germany யூஸ் பண்ணார். அதில் வந்து Gottlieb Stahl வந்து the owner of the Merc later gifted it to ஜிடி நேடு. அது வந்து அவர் வந்து அங்கே இது கொடுத்தார் கிஃப்டாக. அந்த மாதிரியா அங்கே போட்டிருக்காங்க. லண்டன் வந்து ஃபேரிங்டன் கோச் 1835 அப்படி தான் கால் பண்ணுறாங்க. லண்டன், நம்ம இருக்கிற லண்டன், அந்த லண்டன். இங்கே எதை போட்டிருக்காங்க, கோச்சஸ் driven by 2 or more horses transported people far. A coach with the horse harness and attendant was called a tourniquet. அந்த மாதிரியா போட்டிருக்காங்க. ஏதோ ஹிஸ்ட்ரிஸ். இங்கே அந்த வீல் எப்படி இருக்கும்னு கூட போட்டிருக்காங்க, சுற்றுறது மாதிரியா. இதுதான் அந்த காலத்தில் இந்த ஹார்ஸ் ஓட்ட போகிற பண்ணுறது. இதெல்லாம் சுற்ற முடியல. இது பென்ஸு சாரி. இது வந்து என்னோடது தெரியல, ஆனால் இரிகேஷனாக இருக்கலாம். இந்த பெரிய உள்ள போகலாம். தாமஸ் எடிசன் வந்து 1930 அவர் தான் ஒரு எலக்ட்ரிக் கார் பண்ணியிருக்காராம். ஒரு எலக்ட்ரிக் கார். அந்த காலத்தில் டாக்ஸி கூட இருந்திருக்கு 1897 ஃபஸ்ட்டு டாக்ஸி ஹார்ஸ் இல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த கார்ஸ்லாம் அந்த பென்ஸ் கார். நம்ம இந்த கார்ஸ் பார்க்க போகிறோம். ரீலா நீங்கள் அந்த லம்பர்கினி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு காரு, ஐ மீன் வந்த காரு. இதுதான் ஃபஸ்ட்டு காரு, 1886 வந்த கார். பென்ஸ் ஒய்ஃப்னு ஒருத்தர் இருக்காங்களே, பார்த்தா பென்ஸ்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அதனால தான் மெர்க் பென்ஸ்னு அப்படி வந்திருக்கு. அந்த மோட்டோ வேகன்னு ஒன்று இருந்திருக்கான். அது வந்து அது மட்டும்தான்
லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் 106 கிலோமீட்டர்ஸ்க்கு ஓட்டியிருக்காங்க. இதுதான் அந்த பென்ஸோட ஒய்ஃப். அவங்க இந்த வண்டியில் தான் போயிட்டுருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இதுதான் அந்த செகண்ட் வந்த கார். அந்த காருக்கு அப்புறம் இந்த கார் தான் வந்திருக்கு. ஃபோர்ட். திஸ் இஸ் கால்ட் த ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபோர்ட் டி ரோட்ஸ்டர். இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1926. நம்பர் ப்ரொடியூஸ்ட் 1.5 மில்லியன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து ஃபோர்ட் மோட்டர் கம்பெனி. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அமெரிக்காவில் பண்ணியிருக்காங்க. என்ஜின் எங்கேருந்துன்னா இன்லைன் 4 cylinders 2 speed planetary gear. பவர் 20 ஹார்ஸ் பவர் அந்தளவுக்கு. இது செகண்ட் கார் வந்தது. தேர்ட். இதுதான் அந்த ரேஸ் காரை போகிறது. இதுதான் அவங்க கொடுத்துருந்து. இதுதான் அவங்க கொடுத்துருந்த அந்த டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் காருக்கு போகலாம். இது அடுத்த காரு இருந்தது. இதான் டீட்டெயில்ஸ். இது மட்டும்தான் 100 இதுக்கு போகிறது. 100 km/h. சிட்ரோயின் 2CV இதான் கார். இது வந்து ஃபேட் நூவா 500 இப்படியா இருக்கும் கார். இதுதான் அந்த ரேஸ் கார் நினைக்கிறேன். பாருங்கள், அந்த வீடியோ போயிட்டுருக்கு. அந்த ரேஸ் கார் இப்படி தான் ஃபஸ்ட்டு ரேஸ் கார் நினைக்கிறேன். இதுதான் நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். இந்த பக்கம் அலவுடா? அது அந்த பக்கம் அலவுடா? இது வேறியோ. நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். அந்த சைடு நினைக்கிறேன்.